ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி தாங்க. இந்த குட்டி ஸ்டோரி உங்கள் லைஃப்பில் ஒரு பிக் இன்டென்ட் கொடுக்கணும். அந்தளவுக்கு இந்த ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கும். நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசுகிறாளா இருந்தீங்கனாலும், இல்லை உங்ககிட்ட யாராச்சும் நல்லா பேசிட்டு இருந்தாங்கனாலும், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு தாங்க. அவங்க உங்களை எந்த இன்டென்ஷனில் பேசுகிறாங்க உங்களுக்கு எது யாருக்குமே தெரியாது. இந்த ஸ்டோரி மாதிரி தான் உங்கள் லைஃப் இருக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே நல்லது தான் பேசுகிறாங்க, எல்லாமே நல்லதுக்கு தான் நினைக்காதீங்க. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சுங்க. அந்த சிங்கத்தை பார்த்து எல்லா மிருகமும் பயந்துச்சு. அதே மாதிரியே ஒரு குள்ளநரி இந்த சிங்கத்தை பார்த்து பயந்துச்சு. அப்போ இந்த சிங்கம் வந்து அந்த குள்ளநரியை பார்த்து, நீ எனக்கு இப்போ போய் ஒரு சாப்பாடு எடுத்துட்டு வர, இல்லைன்னா நான் உன்னை சாப்பிட்றேன்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த குள்ளநரி பயந்துட்டு எடுத்துட்டு வர இருங்க ராஜான்னு சொல்லிட்டு போச்சு. அப்ப அந்த குள்ளநரி தூரத்துல கழுதையை பார்த்துச்சு. அந்த கழுதையை பார்த்து இந்த கழுதி நம்ம எப்படியாச்சும் ராஜா கிட்ட இறையா கொடுத்தலான்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த கழுதை கிட்ட போய், கழுத உன்னை ராஜா வந்து உன்னை ராஜாவாக்க பாக்குறாரு, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்கலான்னு பாக்குறாரு, நீ ராஜாவை பார்க்க சிங்கத்துக்கிட்ட வான்னு சொன்னிச்சு. அந்த கழுதியும் அந்த நரி சொன்னது உண்மைன்னு சொல்லிட்டு அந்த நரி சொன்னதுக்காக ராஜாவை போய் பார்த்து அந்த ராஜா சிங்கம் வந்து அந்த கழுதியோட காதை கடிச்சிருச்சு. காதுதான் போச்சுன்ட்டு எப்படியோ கழுதை அங்க வந்து தப்பிச்சிச்சு. கழுதை மறுபடியுமே அந்த குள்ளநரியை பார்த்து, நீ என்னை மாட்டி விடலான்னு பாத்தியான்னு சொல்லி அந்த கழுதை குள்ளநரி கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு அந்த குள்ளநரி சொன்னிச்சு, ராஜா உன்னோட காதை கடிச்சு அவர் உனக்கு கிரீடம் வைக்கலான்னு பாக்குறாரு, அதுக்காக தான் அவன் காதை கடிச்சாரு, இப்பயும் மறுபடியும் கூப்பிட்டாரு, மறுபடியும் வான்னு சொன்னிச்சு. மறுபடியும் அந்த கழுதை ராஜா தான் கூப்பிட்டுறாரு, ராஜா நம்ம காதை கடிச்சு நம்மளுக்கு ராஜ்யத்தை கொடுக்கறதா கிரீடத்தை வைக்கிறதுக்காக பண்ணான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே சிங்கத்துக்கிட்ட போச்சு. மறுபடியும் அந்த சிங்கம் அதோட வாழை கடிச்சிச்சு. மறுபடியும் அந்த குள்ளநரி அந்த கழுதை கிட்ட போயிட்டு, ராஜாவும் வாழை கடிச்ச காரணம் என்ன தெரியுமா, அந்த வாள் இருந்துச்சுன்னா நீ எப்படி சேர்ல கரெக்டா உட்கார முடியும், ராஜ்யத்தோட சேர்ல அதுல உட்காரணும்னா ராஜாவனோட வாழை கடிச்சாருன்னு சொல்லி அந்த கழுதையை மறுபடியும் கூப்பிட்டு வந்துச்சு. மூணாவது டைம் அந்த கழுதைய சிங்கம் கொன்னுடுச்சு சாப்பிட்டு. இந்த குள்ளநரி எல்லாமே முடிஞ்ச உடனே சிங்கத்துக்கிட்ட வந்து ஒண்ணு சொன்னிச்சு, இந்த ஒரு கழுதைக்கு ஒரு மூளையே இல்ல, இந்த ஒரு கழுதை ஃபர்ஸ்ட் அதுக்கு மூளை இருந்துச்சுன்னா அதோட காதை கடிக்கும் போதே அது திரும்பி வந்திருக்க கூடாது, சரி ரெண்டாவது தடவை வாழை கடிக்கும் போதாச்சும் திரும்பி வந்திருக்க கூடாது, மூணாவது டைமும் வந்து அது உயிர் இழந்துச்சு. இந்த மாதிரி பீப்புள்ஸ் உங்களை நல்ல வார்த்தை கூப்பிட்டு உங்களை கூப்பிடுறாங்கன்னு நினைச்சு நீங்க வந்து அந்த பீப்புள்ஸ் உங்களை தீங்கு நினைச்சு உங்களை கெட்ட விஷயத்துல மாட்டி விடலாம். அதனால நீங்க எல்லாருமே நல்லதுதான் சொல்றாங்கன்னு நினைச்சு நம்பிடாதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெர்லின் டாக்ஸ் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க.